கேமராமேன் வந்து என் கையை வெட்டிட்டாங்க. ஆமாங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீடியோ போட்டிருப்போம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சேனல் அவங்ககிட்ட கொடுக்குறதா சொல்லியிருப்போம். சும்மா சேனல் நீயே வச்சுக்கப்பா, நீயே வீடியோ போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போலுங்க. மறுநாள் வந்து என்கிட்ட வந்து சேனலை கேட்டான், தாங்க அன்றைக்கி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கண்டென்ட்டுக்குள்ள லாட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு கிடையாது, இப்போ வேணும்னா அந்த ஆக்கில் 10 வாக்கில் அடித்து பற்றி விட்டான் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு. போனவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட்டு இங்கே வாரம் ஒரு வெளியே வரும் ஒரு 2 குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கத்தியோட நிற்கான் வாசல்ல. நான் என்னடா இது இதாக இப்போ சரி நம்ம மாப்பிள்ள தானே சொல்லிட்டு இல்லை என்னாச்சு வா வீட்டுக்குள்ள அப்படின்னு போகிறேன். சடார் கத்தி எடுத்து ஓங்கிட்டான் அந்த மொட்டை கத்தின்னு சொல்லிட்டு நானும் எடுக்குன்னு பிடிச்சா ஒரு பொழந்துட்டு 7 தையல். என்ன பண்ண சொல்றிய கூட இருந்துட்டு என்ன பண்ணுறான் பத்தியில மனசு கேட்க மாட்டேன். சும்மா தானேங்கய்யா, கேமராமேன்லாம் இதுக்கு காரணம் இல்லை. பொது வீடு இருக்குல்ல, அதில் வந்து பொருள் ஏற்றும் போது கண்ணாடியில் பட்டு கண்ணாடி கிழிச்சிட்டு 7 தையல். அது வலியும் வேதனையுமா இருக்கு பார்த்துக்குங்க. அதான் 2 நாள் வீடியோ போடல. இவெல்லாம் வெட்டல, இவன் வெட்டின உயிரோட்ட நிப்பான்னு நினைக்க இந்த இடத்துல 4-5 குழி தோண்டி இறக்கி போடுவான் மண்ணுக்குள்ள ஒரே நாளில். அதனால வீடியோலாம் போட மாட்டேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இந்த பாகுபலியில் நாசர் சொல்கிற மாதிரி தான், ஒரு கை போனானே இந்த ஒரு கை இரும்பு கை பார்த்தாது